எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல பார்த்தோம்னா, தொடர்ந்து மழை காலத்துல அங்க இருக்கக்கூடிய நெல்கள் மூட்டையெல்லாம் ரொம்ப வீணாகுது. தமிழ்நாட்டுல இப்ப மழைக்காலம் இருக்கனால, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல மாவட்டங்கள்ல நெல் மூட்டைகள் என்ன ஆகுதுன்னா, மழையில நனைஞ்சு முளைச்சு வந்துட்டு இருக்குங்க. பல மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல பார்த்தோம்னா, நெல் மூட்டைகள அடுக்கி வச்சாலும் கூட, அது தார்ப்பாய போட்டு மூட முடியல. மூடி வச்சாலும் காத்துல பறந்து போயிருது. அங்க இருக்கக்கூடிய நிலங்கள்ல சரியான ஒரு பில்டிங் வசதி கிடையாது. ஒரு செட்டு போடுற வசதி கிடையாது. எல்லாமே ஓப்பன் சைட்ல இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, மழை பெஞ்சு எல்லா மூட்டையும் ஊறி எல்லாம் நல்லா முளைச்சு போயிட்டு இருக்கு இப்போ. குறிப்பா சொல்லணும்னா, தஞ்சாவூர் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் ரொம்பயுமே பாதிப்பு அதிகமா இருக்கு. நேரடி கொள்முதல் நிலையம் இருந்தா கூட, அங்க போதுமான வசதி இல்ல. அந்த மூட்டைகள சேமிக்கிறதுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லங்க. தொடர்ந்து மழை பெய்யறதுனால, அந்த நெல் மூட்டைகள அரசாங்கம் சீக்கிரம் வாங்கி, அத பயன்படுத்தி இருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. இதெல்லாம் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, தார்ப்பாய போட்டு நெல்ல போட்டு மூட்டு போயிடுறாங்க. அப்ப என்ன ஆகும்னா, மழை காலத்துல எல்லாமே நனைஞ்சு, அந்த நெல் மூட்டைகள் எல்லாமே முளைச்சு போயிருது. அரசாங்கம் அத உரிய முறையில அந்த நெல்ல ஃபர்ஸ்ட்டே வாங்கி, அத கொள்முதல் பண்ணிட்டு இருந்தா, இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. அந்த அரசு அதிகாரிகள் உரிய நேரத்துல அந்த நெல் மூட்டைகள வாங்கியிருந்தாங்கன்னா, இந்த நிலைமை வந்திருக்காது. இப்ப என்னாச்சு, விவசாயியோட நெல் மூட்டைகள்லாம் முளைச்சு இப்ப வீணா போச்சு. தயவு செஞ்சு தமிழக அரசு இத கருத்தில் கொண்டு விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தரணும். அதேபோல நெல்ல பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்த தேர்வு செய்யணும். விவசாயிகள் கஷ்டப்பட்டு அத உருவாக்கி, அந்த மூட்டையில கொண்டாந்து நேரடி கொள்முதலத்துல வச்சோம்னா, அங்க மழை பெஞ்சு இப்ப என்னாச்சுன்னா, எல்லா மூட்டைகளும் முளைச்சு போய் இப்ப வீணா போச்சு. விவசாயிகள் பார்த்தீங்கன்னா, இப்ப கண்ணீர்ல இருக்காங்க. நெல் மூட்டைகள் சேதமடையாம இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.